இருக்கு விஜய். இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிக்ஸ்ட் அசெட்ஸ் என்னன்னா, அசெட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணுவோம். ஓகேவா? அத மெயின்டெயின் பண்ணிட்டு, இந்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்ல 1 இயர் ஒன்ஸ் இந்த மிஷினரீஸ்லாம் நம்ம பை பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் அசெட்ஸ்ல தான் வரும். அதெல்லாம் புக்ல மெயின்டெயின் பண்ணி, நம்போ அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன்னு இருக்கு. இப்ப நம்ப செல் பண்ணும்போது, அசெட்டோட வேல்யூ என்ன? இப்போ நம்ப ஒரு இந்த 2026ல ஒரு அசெட் வாங்குறோம். அத 2030ல விக்கும்போது, அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் போக எப்படி டிப்ரிஷியேட் பண்ணி விப்போம்? மிஷினரீஸ்னா, எப்படி அந்த தேய்மானம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்போ டிப்ரிஷியேட் பண்ணிட்டு தானே இது பண்ணுவோம். அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுலயே கால்குலேட் பண்ணிடும் சிஸ்டமே. நம்ம அசெட் புக்ல கிரியேட் பண்ணிட்டோம் அசெட்ட. அததான் எப்படின்னு பாக்க போறோம். நெக்ஸ்ட் லேண்ட்லாம் அப்ரிஷியேட் ஆகும் அசெட்ஸ்ல. ஏன்னா இன்னைக்கு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அது டிப்ரிஷியேட் ஆகாது. அப்ரிஷியேட் ஆகும். அந்த அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு என்னென்ன நம்ம இது பண்ணணும் கான்ஃபிகரேஷன்ஸ் அது எல்லாமே இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல தான் வரும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து பிரைமரி லெஜர் லெவல்ல இருக்கும். நம்ம அந்த என்டர்பிரைஸ் லெவல்ல எப்படி கேஷ் மேனேஜ்மெண்ட் லீகல் என்டிட்டி லெவல் வருதோ அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து பிரைமரி லெஜர் லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஜென் ஜி அந்த உள்ளதான் நம்ம செக்மெண்ட்ஸ் செக்மெண்ட் டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணணும். செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்றது கம்பெனி, ப்ரோ டிபார்ட்மெண்ட். ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. பண்ணல. ஓகே, ஓகே. இல்ல இங்க கொஞ்சம் எரர் இன்னும் இல்ல. விட்டு விட்டு போகுது. அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இல்ல. நான் இப்பதான் start பண்றேன். அந்த தியரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல ஏதோ ஜிஎல்ல நம்ம எப்படி அக்கவுண்டிங் ஃப்ளெக்ஸ் பில்குள்ள நம்ம சிஓஏ கிரியேட் பண்ணி சிஓஏக்குள்ள செக்மெண்ட் டேட்டாஸ்லாம் மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நமக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்லையும் 3 கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இருக்கு. கேட்டகரி, லொகேஷன், அசெட். இதுல கேட்டகரியும் லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டும் தான் மேண்டட்டரி. அசெட் கீங்கிறது நமக்கு மேண்டட்டரி இல்லை, ஆப்ஷனல். இப்போ கேட்டகரினா என்னன்னா அசட்ஸை நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்றது தான் இங்கே. நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அசட் கிளாசிஃபிகேஷன்ஸ். எப்படின்னா பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குன்னா இதை எப்படி கிளாசிஃபை பண்றோம், எப்படி கேட்டகரைஸ் பண்றோங்கிறது தான் இந்த அசட் கேட்டகரியில வரும். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா அசட் கேட்டகரி பண்றப்போ நமக்கு 2 லெவல்ஸ் இருக்கு கேட்டகரிஸ்க்கு. ஒன்னு மேஜர் கேட்டகரி, இன்னொன்னு மைனர் கேட்டகரின்னு சொல்லி 2 செக்மெண்ட்டா கிரியேட் பண்ணிடுவோம். மேஜர் ஒன்னு, மைனர் கேட்டகரி. மேஜர்ல பில்டிங்ஸ்ன்னு நீங்க போட்டா மைனர்ல என்ன வரும்னா பில்டிங்ஸ் எங்க வேணா இருக்கலாம். பில்டிங்ஸ்குள்ள நமக்கு ஆஃபீஸும் இருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மைனர்ல வரும். மேஜர்ல ஜஸ்ட் பில்டிங்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம், கிளாசிஃபை பண்ணுவோம். இதுதான் அசட் கேட்டகரி. நெக்ஸ்ட் லொகேஷன்ஸ். லொகேஷன்ன்றது நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் கேப்சர் பண்றது தான். அசட்ஸோட லொகேஷன்ஸ் கேப்சர் பண்றது தான் இந்த லொகேஷன்ஸ் கேஎஃப்ல வரும். என்னென்னா எக்ஸாம்பிள் நம்ம வெஹிக்கல்லே இருக்குன்னா அங்க அந்த வெஹிக்கல் எங்க இருக்கு அப்படின்றது நம்ம இந்த அசட் லொகேஷன்ஸ்ல எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில அந்த வெஹிக்கல் இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த கவுண்டில இருக்கு, எந்த சிட்டில இருக்கு, எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு, இதெல்லாமே கூட நம்ம லொகேஷன்ஸ்ல செக்மெண்ட்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம்.
இந்த லொகேஷன்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். கண்ட்ரியை பேஸ் பண்ணி நமக்கு டிஃபர் ஆகும் லொகேஷன்ஸ் அசட் கேஎஃப்எஃப் மட்டும். நெக்ஸ்ட் அசட் கீ. இப்போ அசட்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அசட் கீ யூஸ் பண்ணி தான் அசட்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? எப்படின்னா சேம் நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்க அசட்ஸை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அசட் நம்ம கிரியேட் பண்ணும் போதே அசட் இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம அசட்டை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அசட் கீ இருந்தால் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட சர்டன் அசட்ஸ் இருக்கு. அதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்னிச்சரே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபர்னிச்சரை நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க ஃபர்னிச்சர்னு சொல்லி டேக் பண்ணிடுவீங்க. டேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்னிச்சர் நியூவா இருக்கா இல்ல உங்களுக்கு இன்னமே தான் அந்த கிரியேட் பண்ண போறீங்களா, நியூ அசட் கீயா, அந்த ஃபர்னிச்சரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நீங்க எப்போல்லாம் அந்த அசட்ஸை பர்ச்சேஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த உங்க கம்பெனி நீங்க டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த செக்மெண்ட்ஸ்லாம் டேக் பண்ணுவீங்க. டேக் பண்றப்போ ஈஸியா நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஃபர்னிச்சரை நியூவா இருக்கா இல்ல ஓல்டு ஃபர்னிச்சரா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கான்றத. அதுதான் அசட் கீ செக்மெண்ட்னு சொல்றது. நெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நான் சிஸ்டம்ல காட்டுறேன். இதுவரை உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் ப்ரோ. ஓகே. அசட்ஸ்க்கு நான் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு ஆஃபரிங்ஸ் ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிக்ஸ்ட் அசட்டும் ஃபினான்ஷியல்ஸில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிரியேட் வேல்யூ செட் ஃபார் கேட்டகரி. இப்போ கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎல்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கும் வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் போயிடுறேன். மாடியூல் இதுதான் ஃபர்ஸ்ட் மேனேஜ் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு வேல்யூ செட்ஸ். இதுல வேல்யூ செட் இங்க கிரியேட் பண்றேன். வேல்யூ செட் கோடு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்றேன், BUD மேஜர் வேல்யூ செட். மாடியூல் வந்து நம்ம அசட்ஸ் பார்க்கறதுனால அசட்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டைப் வந்து இது இண்டிபெண்டன்ட் தான். இது பேரண்ட் அக்கௌண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் மேஜர்ன்றது. அதனால கொடுத்துட்டு நம்ம அங்கே எப்போதும் கொடுக்குற மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டு வேல்யூ சப் டைப் டெக்ஸ்ட். அசட்ஸ்க்குலாம் மினிமம் மேக்ஸிமம் லென்த்து 30 வரை கொடுக்கலாம். 30 டிஜிட்ஸ் வரை இருக்கும். ஏன்னா இது ஆல்ஃபா நியூமெரிக்கா தானே வரும். அதனால நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நம்ம எந்த கோட்ஸும் கிரியேட் பண்ண தேவையில்ல. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூஸ்லாம் நம்ம டைரக்டாவே நேம்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம் இங்க. அதனால நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணி மேனேஜர் கிரியேட் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வேல்யூ செட் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் மாடியூல் இதுவும் அசட் தான்.
நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இதை டிபெண்டாக கொடுக்கணும். ஏன் டிபெண்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, பில்டிங்ஸ்ன்னு சூஸ் பண்ணா அசட் கிரியேட் பண்ணும்போது பில்டிங் சூஸ் பண்ணோன்னே மைனரில் எனக்கு எல்லோவிஷில் டிஃபால்ட்டாக காட்டணும். என்ன மேப் பண்ணியிருக்கோமோ அந்த பில்டிங்க்கு அகேன்ஸ்டாக இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் மைனர் அப்படின்னா அது காட்டணும். இல்லை இது வேற ஆஃபீஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் காட்டணும். அதுக்காக தான் நம்ம இந்த டிபெண்டன்ட் கொடுக்குறோம். இங்கே டிபெண்டன்ட் கொடுத்தோன்னையும் கீழே பாருங்க இண்டிபெண்டன்ட் வேல்யூ செட் என்னன்னு கேட்கும். இங்கே நான் கிரியேட் பண்ண பியூடி மேஜரை அட்டாச் பண்ணிடுவேன். இப்போ வேல்யூ டேட்டா டைப் வந்து கேரக்டர், நெக்ஸ்ட் டெக்ஸ்ட், இதுக்கும் 30 கொடுத்துட்டு கீழே வந்து இண்டிபெண்டன்ட் வேல்யூ செட் என்னோட இதை இப்போ நான் கிரியேட் பண்ணதை அட்டாச் பண்ணியிருக்கேன். மேஜர் இப்போ சேவ் 7. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ லொகேஷன்ஸ்க்கு கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லொகேஷன்ஸ் அப்புறம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரி கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு மேனேஜ் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இதுக்குள்ள போயிட்டு இப்போ இங்கே சர்ச் வெறும் பிளாங்க் சர்ச் மட்டும் பண்ணோம்னா ஜிஎல்ல நமக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும் இந்த பேஜில், அக்கௌண்டிங் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு. இப்போ இதில் 3 இருக்கு பாருங்க, கேட்டகரி, அசட் கீ, லொகேஷன்ஸ். இப்போ கேட்டகரியை சூஸ் பண்ணி மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இப்போ சர்ச் பண்ணோம்னா உங்களுக்கு அசட் கீ கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் எனேபிளில் இருக்கணும். ஏன்னா இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ். மேலே பார்த்தீங்களா FA_EUDU இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதில் என்ன ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால அசட்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ என்ன வேல்யூ செட்ஸு என்ன இது சூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸ்ட்ரக்சரு அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளா ஜிஎல்ல அப்படி கிடையாது, நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபிக்ஸ்டு அசட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக இருக்க ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் கிரியேட் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஏன்னா மோர் தென் ஒன் எனேபிளில் இருக்கக்கூடாது ஃபிக்ஸ்ட் அசட்ஸில் ஸ்ட்ரக்சர். இப்போ கிரியேட் கொடுத்தேன்னா எரர் அடிக்கும் பாருங்க. இப்போ சேவ் பண்ண முடியாது என்னால். சும்மா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஏஏ ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டு டெலிமிட்டர் சூஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் கொடுத்தா என்ன எரர் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, யூ மஸ்ட் என்டர் நோ மோர் தென் ஒன் எனேபிள் ஸ்ட்ரக்சர். இதே ஜிஎல்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் வந்து எனேபிளில் இருக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ்ட் அசட்ஸில் ஒன்லி ஒன் எனேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எனேபிளில் இருக்க இந்த ஸ்ட்ரக்சரை டிசேபிள் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ இங்கே ஸ்ட்ரக்சர் நேம் கொடுக்குறேன், பியூடி கேட்டகரி கேஎஃப்எஃப். டெலிமிட்டர் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்தேன்னா இப்போ சேவ் ஆயிடும். இப்போ கிரியேட் பண்ணுறேன் செக்மெண்ட்ஸ் என்னென்ன மேஜர் மைனர்னு சொல்லி. ஏபிஐ நேம் ஜென்ரேட் ஆகிடும். நேம் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் கொடுக்குறேன், ப்ராம்ப்ட்டு ஷார்ட் ப்ராம்ப்ட்.
நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே வித். டிஸ்ப்ளே வித் ஒரு 15 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் காலம் நேம் நான் அங்க சீக்வன்ஸ் 1 சூஸ் பண்ணனால செக்மெண்ட் 1. வேல்யூ செட் கோட் சூஸ் பண்றேன். நம்மளோட வேல்யூ செட் கோட் வந்து மேஜர்னால BUD மேஜர். இப்போ மேஜர் கேட்டகரியை சூஸ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணி ஆ அந்த டிஸ்ப்ளே வித் ஏஜ் 15 ரேண்டமா போட்டுருவோமா? நான் இந்த இப்போ டிஸ்ப்ளே வித்னா என்னன்னா இந்த மேஜர் கேட்டகரி இப்போ சேனல்லாம் நீங்க என்டர் பண்ணப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் காமிச்சிச்சுல கம்பெனி டிபார்ட்மெண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா பாக்ஸ் காட்டி எல்ஓவி காட்டுனுச்சு பாத்தீங்களா? அந்த எல்ஓவி கிளிக் பண்ணோன்னே நமக்கு 100 200 கம்பெனி வேல்யூஸ் காட்டும்ல. அதோட வித்து தான் நம்ம இங்க சூஸ் பண்றோம். அது ஸ்கிரீன்ல ஓகே எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆ இப்போ நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா ஆயிடும். நெக்ஸ்ட் மேஜர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மைனர் பண்றேன். நெக்ஸ்ட் நேம் போடுறேன். இது சீக்வன்ஸ் 2. நெக்ஸ்ட் காலம் நேம் செக்மெண்ட் 2 சூஸ் பண்றேன். டிஃபால்ட் வேல்யூ செட் கோடு வந்து நான் கிரியேட் பண்ண மைனருக்கு மைனர் கேட்டகரி சூஸ் பண்ணேன். மைனர். இப்போ செக்மெண்ட் லேபிள் மைனர் இருக்கும். மைனர் சூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி GL மாதிரி இதுக்கும் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் செக்மெண்ட்ஸ் லேபிள் இதுல எதுக்கு மேஜர் மைனர் சூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எதுக்காக? அசட்ஸ்ல மெயினா டு கால்குலேட் டிப்ரிசியேஷன்ஸ், அப்புறம் ட்ராக் பண்ணுவோம் டிப்ரிசியேஷன்ஸ், அப்புறம் செக்மெண்ட் லெவல்ஸ்ல என்னென்ன இருக்கு இதெல்லாம் டிப்ரிசியேஷன்ஸ் தான் பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம இந்த லேபிள்ஸ் யூஸ் பண்றோம் இங்க. சொல்லுங்க. ஆ இல்ல இல்ல இப்போ இப்போ அசட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த அசட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம்ல. வாங்கின பிரைஸே இப்ப ரீசேல் எல்லாம் பண்ண மாட்டோம். கரெக்டா? யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் நீங்க இன்னைய டேட் வரை யூஸ் பண்ணிருக்கப்போ டிப்ரிசியேஷன்னா 50,000 ஒரு அசட் வாங்கியிருக்கோம் இந்த ஜான் ஃபர்ஸ்ட். இப்ப இதுவரை யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சிஸ்டம்ல அதை எடுத்து பார்த்தோம்னா ஜனவரி மந்த் இவ்வளோ டிப்ரிசியேட் ஆயிருக்கு, $1000 டிப்ரிசியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் நம்ம யூஸே பண்ணல அப்படின்னாலும் அதுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் ஆயிருக்காது, ஜீரோல இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிருக்கோம்னா 2000 அப் டு இந்த மந்த் வர 6th ஜூன் முடியுதா? ஜூன் வரை நமக்கு இவ்வளோ டிப்ரிசியேட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். 5,000 போயிருக்குன்னா மீதி 45,000 நம்ம அந்த அசட்ஸை விற்கலாம். ரீசெல் பண்றது, செல் பண்றதெல்லாம் அதெல்லாம் நீங்க ட்ராக் பண்றது இந்த செக்மெண்ட் லேபிள்ஸ் இருந்தா தான் ட்ராக் பண்ண முடியும். மேஜர் மைனர்னு இப்போ உள்ள கொடுத்தேன்ல லேபிள்ஸ், அந்த லேபிள்ஸ் இருந்தா தான் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். டிப்ரிசியேஷன் ஆமா. ட்ராக் பண்றது, கால்குலேட் பண்றது எல்லாமே இந்த செக்மெண்ட் லெவல்ஸ்ல தான். ம்.
ஆமா, இது நம்ம பர்பஸ்க்கு தான். ஏன்னா அசட் நம்ம தானே வாங்குறோம், நம்ம இவ்வளவு யூஸ் பண்றோம் பண்ணல, தேய்மானம்லாம் அதெல்லாம் பாக்குறதுல இதானே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், ஜிஎல் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி. இப்போ கேட்டகரிஸ் சூஸ் பண்ணி மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இதுல கிரியேட் பண்ணலாம். இதுலயும் bud underscore cat inst API நேம் ஜென்ரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் நேம் நம்மளோட சூஸ் பண்ணி இந்த 2 ஃபீல்ட் எனேபிள் மட்டும் பண்ணுவோம். சேவ் கொடுத்தேன், எனேபிள் சேவ் கொடுத்தேன், எனேபிள் ஆகலை. அப்போனா டிஃபால்ட்டாக நம்ம மேனுவலாக ஒவ்வொன்றையும் எனேபிள் பண்ணணும். இங்கே மேஜரை கிளிக் பண்ணி எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா இந்த பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம், ரெக்கையர். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதை டெப்ளாய் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். கேட்டகரி தான் முடிச்சிருக்கோம், கேட்டகரியை டெப்ளாய் முடிஞ்சிச்சு. ஓகே மட்டும் வரும். ஜிஎல் மாதிரி இதில் டைம் ஆகாது, ஏன்னா அசட்ஸ் டக்குன்னு முடிஞ்சிடும், ஏன்னா சின்ன சின்னதாக தானே இருக்கு. பாருங்க முடிஞ்சு. ஓகே கொடுத்தேன்னா கேட்டகரிஸ் நம்ம இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லொகேஷன்ஸ் பார்ப்போம். லொகேஷன்ஸ்க்கு நான் வேல்யூ கிரியேட் பண்ண போயிட்டு ஃபர்ஸ்ட் மேனேஜ் ஃபிக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் வேல்யூ செட்ஸ்ல போயிட்டு லொகேஷன்ஸ் கிரியேட் கொடுக்குறேன். இதுல எல்லாமே இண்டிபெண்டா தான் கிரியேட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மேஜரை இண்டிபெண்டா கிரியேட் பண்ணி மைனர் கேட்டகரியை டிபெண்டா போட்டோம்ல, அப்படி இதுக்கு போட மாட்டோம். இதுக்கு எல்லாமே நம்ம இண்டிபெண்டா தான் கிரியேட் பண்ணுவோம். லொகேஷன்ஸ் கிரியேட் பண்றேன். அசட்ஸ்க்கு தான் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் கேரக்டர், இதுக்கு மினிமம் லென்த் 20 இருந்தா போதும், மேக்ஸிமம். சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி கண்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேட், மாடியூல் வந்து அசட்ஸ். நெக்ஸ்ட் கவுண்டி கிரியேட் பண்றேன். மாடியூல் வந்து அசட்ஸ் தான். எல்லாமே இண்டிபெண்டா தான் கிரியேட் பண்றேன். லொகேஷன்ஸ்க்கு டிபெண்டன்ட் போடல. மோஸ்டா டிபெண்டன்ட் போட மாட்டோம்.
லொகேஷன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிட்டி. சிட்டி மட்டும் கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டேன். சிட்டி. சேவ் பண்றேன். அதே மாதிரி இப்போ வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர்க்குள்ள போயிட்டு இது கிரியேட் பண்ணலாம். லொகேஷன்ஸ்க்கு செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். COA கிரியேட் பண்ணி. இப்போ இதுல எம்டி பிளாங்க் சர்ச் பண்றோம். லொகேஷன்ஸை கிளிக் பண்ணி மேனேஜ் ஸ்ட்ரக்சர் போயிட்டு கிரியேட் பண்ணலாம். ப்ரோ ஆடியோ விட்டு விட்டு கேக்குது. ஹலோ. ஹலோ கேக்குதா? கேக்குது. அதான் உங்க ஆடியோ கிளியரா இல்ல, விட்டு விட்டு கேக்குது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இப்பதான் ஓகே கிளியர். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறேன். லொகேஷன்ஸ்க்கு சரி ப்ரோ. ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன். ஓகே. COA கிரியேட் பண்றேன். இதுக்கும் அதே மாதிரி தான். ஒன்று எனேபிள் இருந்துச்சுன்னா நம்ம டிசேபிள் பண்ணிட்டு தான் வரணும். அப்பதால ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டா சர்ச்ல மட்டும் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நம்ம எனேபிள் வச்சிருக்க முடியும். ப்ரோ ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதுல சர்ச் பண்ணி இந்த ஃபீல்ட வந்து டிசேபிள் பண்றேன். அப்பதான் என்னால ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். இப்போ கிரியேட் கொடுக்குறேன். டெலிமிட்டர் சூஸ் பண்ணிட்டு சேவ் மட்டும் கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிரியேட். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணது கண்ட்ரி கிரியேட் பண்ணியிருந்தேன்னா கண்ட்ரி,
நெக்ஸ்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட், டிஸ்ப்ளே வித், காலம் வந்து நான் சீக்வன்ஸ் நம்பர் 1 கொடுத்தனால செக்மெண்ட் 1, வேல்யூ செட் கோடு. கண்ட்ரிக்கு கண்ட்ரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லேபிள் இருக்கும், அதுக்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் ஓகே, மீதி எதுக்கு தேவை. நெக்ஸ்ட் கிரியேட், ப்ரோ டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இன்னொரு இது மட்டும் ஜென்ரேட் பண்ணுறீங்களா? என்னால பண்ண முடியாது, எனக்கும் முடிஞ்சிருக்கும்ல. ஓகே இருங்க ப்ரோ, பார்க்குறேன், நான் பார்க்குறேன். ஓகே. டிஸ்ப்ளே வித் கொடுக்குறேன். செக்மெண்ட் 2 சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேல்யூ செட்.